வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் தீபாவளி அன்னைக்கு பண்ணக்கூடிய சுசியம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சுழியம் இல்லைனா சுய்யம் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஒவ்வொரு ஊரில் ஒரு பழக்கம் இருக்கும். இது மேலே கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்க ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் ரெசிபி. இது இல்லாத தீபாவளியே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை செய்யறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊறினா போதும். இது குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 2 விசில் கத்த விட்டு இந்த அளவுக்கு வெந்த அப்புறம் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பருப்புக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன், பொடிச்ச வெல்லம். 1/4 கப் துருவன தேங்காய், கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் சுக்கத்தூள் பண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மிக்சியிலலாம் போட வேண்டாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னா இல்லை, கொஞ்சமாக அந்த நெய் வாசனை தேங்காயில் சேர்ந்த உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க 3/4 கப் வெல்லத்தை இதில் சேர்த்துடுறேன். சுக்கு பொடி, ஏலக்காய் அதையும் சேர்த்துடலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது சுத்தமான வெல்லம் அப்படின்றதுனால நான் டைரெக்டாக எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தூசி மண்ணெல்லாம் இருக்கும்னா அது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் மத்திலே மசித்தது இந்த டெக்ஸ்டரில் இருக்கும். இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெல்லம் பாகுலாம் கிடையாது. இந்த அளவுக்கு கரைஞ்ச உடனேயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மசிச்சு வச்ச பருப்பை இதில் போட்டு சேர்த்துடலாம். இது வெல்லத்தில் சேர்ந்த உடனே பாருங்கள், முழுசாக கொஞ்சம் பருப்பும் தெரியும். கட்டியாகும் போது நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜ் தாண்டி நல்லா கட்டியாக வர வரைக்கும் இதை அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காத பாத்திரம்னா நீங்கள் கலரை கூட வேணாம், அதுவே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஆறட்டும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சிடலாம். இப்போ மேல் மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் எடுத்திருக்கேன். சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு இருந்தால் தான் கிறிஸ்பாக இருக்கும். தண்ணி சேர்த்து, நான் தண்ணிக்கு மட்டும் மெஷர்மெண்ட் சொல்லலை, ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை டிப் பண்ணி பொரிக்கும் போது மேலே மாவு இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் அந்த மைதாவோட டேஸ்ட்டு தான் டாமினேட் பண்ணும். ஒரு கோட்டாரா மாதிரி இருந்தால் போதும். இப்போ நான் இதெல்லாம் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. நான் எண்ணெயும் காய வச்சிட்டேன் வாணலியில். இப்போது உருட்டி வச்சுருக்க உருண்டையை இதில் போட்டு அப்படியே ஜஸ்ட் இப்படி எடுத்து போட்டுடலாம். கையில் கூட துவச்சி போடணும்னு இல்லை. இந்த மாதிரி கூட ஈஸியாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயே இந்த மாதிரி உருண்டைகளை மைதா மாவு அரிசி மாவு கலந்த மாவில் சோக் பண்ணி நம்ம இதில் போட்டுடலாம். இது ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு இல்லை, உடனே உங்களுக்கு மேல் மாவு வெந்துடும். அதனால் ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே நீங்கள் எடுத்துடலாம். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கணும்லாம் வெயிட் பண்ண வேண்டாம், கலர் மாறிடும். இந்த மாதிரி கலரில் தான் ட்ரெடிஷ்னலாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா எல்லோ ஃபுட் கலரோ இல்லைனா மஞ்சத்தூளோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ட்ரெடிஷ்னல் சுசியம் ரெசிபி நமக்கு இப்போ ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள், உள்ளே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அந்த பூரணம். இந்த ஸ்வீட்டை உங்கள் தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.